கண்ணு. ஒரு காட்டில் எறும்பும் புறாவும் வசித்து வந்தன. எறும்பு காட்டு வழியாக நடந்து 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 ரொம்ப தூரம் நடந்தே வந்துட்டு இருந்துச்சு. நடந்து நடந்து அதுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கவும் ஒரு நீரோடைய பார்த்தது. தாகமா இருக்குது, தண்ணி குடிக்கலாம் என்று நீரோடையின் அருகில் சென்றபோது அங்க ஒரு ஸ்னேக் நின்று கொண்டது பார்த்து தவறி கீழே விழுந்தது. மரத்திலிருந்து பார்த்த புறா ஒரு இலையை பறித்து கொண்டு எறும்பின் அருகே சென்று போட்டது. எறும்பும் அந்த இலை மீது மெதுவாக ஏறி படகு போல அதன் மீது ஏறி நீந்தி 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 பொறுமையாக வந்தது. அப்போது மீன்களும் அதனை பார்த்தன, வந்து கரை சேர்ந்தது. கரை ஏறி புறாவை நோக்கி சென்றது. அங்கேருந்து புறா மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது. புறாவரே, நீங்கள் எனக்கு தக்க சமயத்தில் என் உயிரை காப்பாற்றினீர்கள். எனக்கு நினைவில் நான் வைத்துக்கொள்கின்றேன். உங்களுக்கு ஒரு நாள் உதவுவேன் என்று சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு சென்றது. மறுநாள் வேடன் ஒருவன் இரை தேடி காட்டுக்குள் வந்தான். அப்போது மரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற புறாவை பார்த்து, புறா தூங்கி கொண்டிருக்கின்றதே, அதனை வேட்டையாடி செல்லலாம் என்று யோசித்தான். பின்பு அதனை பிடிக்க போகும்போது எறும்பு பார்த்து விட்டது. ஐயோ, நம்ம நண்பனை பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு தக்க சமயத்தில் அவனுடைய காலை கடித்தது. ஐயோ ஐயோ ஐயோ, என் கால் பூஜைன்னு வேணாம் அழுதான். புறாவும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பறந்து சென்றது. புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்களானார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே? நாம் பிறருக்கு செய்த உதவி நம்மளுக்கு தக்க சமயத்தில் திரும்ப கிடைக்கும். அதனால் உதவி செய்யும் போது கைமாறு பாராமல் உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.